ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக நான் தமிழ் புக்கு 10th தமிழ் புக் படிச்சிட்ருந்தேன். அதில் வந்து ஒரு யூனிட் வந்து தமிழ் சொல்வளம்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பல சொல் அப்படின்னு சொல்லி தமிழில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா அடிவகை, கிளைப்பிரிவு, காய்ந்த அடி, இலைவகை, இது வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, துளிர்னா தளிர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நெல் புல் இதுலலாம் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லீஃப்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் லீஃப்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து தமிழில் பார்த்திங்கன்னா தழை, இலை, தாள், தோகை, ஓலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நெல்லில் பார்த்திங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, காரு அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ சம்பாலே பார்த்திங்கன்னா ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கும்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு 60 வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரகுல பார்த்திங்கன்னா காடைக்கண்ணி, குதிரைவாளி, சிறுகூலம் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு சொல் தான் இருக்குது. அதுக்கு வந்து வேறு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ஷனரியில் பார்த்தா கூட அவ்வளோவும் இருக்காது. ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு வந்து நிறைய சொல் வந்து நம்ம வழக்கத்தில் இருக்குது. அது வந்து பொது தமிழில் மட்டும்தான் இருக்குது. இலக்கண இலக்கிய தமிழ்லாம் கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொதுமக்களில் போய் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மொழி வந்து பொதுமக்களாலும் அதனோட இலக்கியம் வந்து புலமக்களால் தான் அமைப்பெறும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுமக்கள் பேசுகிற தமிழில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வெரைட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழோட சிறப்புன்னு சொல்கிறது போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது, தமிழ் எழுத்துக்களில் இவ்வளோ சிறப்பு இருக்குது, தமிழ் மொழியில் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து வச்சு படிங்க.